நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல சந்திராக்காவ பாத்தீங்கன்னா, முரளிய டார்ச்சர் பண்ண வச்சு, எப்படியாச்சும் உண்மைய வெளியில கொண்டு வரலாம். முரளிக்கு எந்த விதமான ஞாபக மறதியே இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி சந்திராவும் பாத்தீங்கன்னா, பயங்கரமா நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் முரளி பயங்கரமா சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முரளிக்கு கெஸ் பண்ணிட்டாப்ல, இதெல்லாம் இவங்களோட வேலை தான். இவங்க தான் இவங்கள வர வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. இவங்களோட மோட்டிவ் என்ன? என்கிட்ட இருந்து என்ன உண்மைய அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் முரளி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிராக நம்ம எல்லாம் நடிக்க வச்சும் அந்த முரளி அப்படியே நாடகம் ஆடிக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம ராகவ் அந்த முரளிய ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு ரஜினியோட பஞ்ச் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ராகவ் அபி கிட்ட. இந்த பக்கம் அனு ஆகாஷும் அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திராக்கா முரளிய வச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா அஞ்சலி என்ட்ரி குடுக்குறாங்க. சோ அஞ்சலி அக்கா வந்த உடனே யாரு இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றதுன்னு. சோ இதோட இன்னைய எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.